அவங்களும் இசைராஜா அவர்கள் பண விவசாயி மணிகண்டன் என்ற இளைஞரை பணங்கள் எடுக்குவதாக கூறி வீட்டிலிருந்து அந்த வாலிபரை அழைத்து சென்று 2 கால்களிலுமே துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இந்த காவல்துறை தேர்தலத்தில் கட்டுப்பாடு உள்ளது. இதை ஏன் கண்டிக்கவில்லை? மாறாக அந்த இசைராஜா அவர்களுக்கு சும்மாக கண் துடைப்பு நாடகத்திற்காக பணியிடை நீக்கம் செய்திருக்கிறார்கள். அந்த இசைராஜா அவர்களை பணி நீக்கம் செய்து சிறையில் அடைக்க வேண்டும். எனவே தேர்தல் கோரிக்கை ஒன்று வைக்கிறோம். உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை ஒரு பண விவசாயியை சுற்றுள்ளது. எனவே இசைராஜா அவர்களை பணி நீக்கம் நிரந்தர பணி நீக்கம் செய்து சிறையில் அடைக்க வேண்டும். அப்படி அடைக்கவில்லை என்றால் நாளை மாலை 6 மணிக்குள் பணி நீக்கம் இசைராஜாவை பணி நீக்கம் செய்யவில்லை என்றால் நாங்கள் உண்ணாவிரதம் இருக்க தயாராக உள்ளோம். சாகுவரை உண்ணாவிரதம் இருப்போம் என்று இந்த இடத்தில் நான் உறுதியாக கூறிக்கொள்கிறேன். எனவே நாளை மாலை 6 மணிக்குள் இசைராஜா பணி நீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழல் லஞ்சத்திற்கு எதிரான ஆட்சிக்கு மக்கள் வாக்களிக்காதீர்கள். இலவசத்திற்கு அடிமையாகாதீர்கள். ஓட்டுக்கு பணம் இப்பொழுது பேனரில் விநியோகம் நடந்து கொண்டிருக்கிறது. திமுக அரசு விநியோகம் செய்கிறது. ஏன் தேர்தல் அமைப்பை பிடிக்கவில்லை? பறக்கப்பட வரலாம் செய்கிறது. மாணவர்கள் போன் கேமரா அமைக்க வேண்டும். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியிலே போன் கேமரா அமைத்து தேர்தல் நடக்கும்படி பண விநியோகம் செய்வர்களை கைது செய்ய வேண்டும். எனவே தேர்தல் அதிகாரிகளுக்கு உங்கள் பணம் பெற்றுவிட சேவையை தடுத்து நிறுத்துங்கள். வெளியவர்களுக்கு பிறகு வாக்களிக்க மாட்டார்கள். பணம் தடுப்பவர்களுக்கு வாக்களிப்பார்கள். எனவே நன்கு ஆராய்ந்து மக்களை சிந்தியுங்கள். இலவசம் என்ற பெயர்களை நீங்கள் போனால் மலைகள் சுரண்டப்படும், மணல்கள் கொள்ளையடிக்கப்படும், நம்மளோட சொத்து வரை குடிநீர் வரை அனைத்து வரை உயரப்படும். எனவே சிந்தித்து வாக்களியுங்கள். பொய் வாக்குறுதிகளை நம்பாதீர்கள். இலவச பொய் வாக்குறுதிகளை நம்ப ஏமாறாதீர்கள் என கேட்டுக்கொள்கிறேன்.